வணக்கம் ரோகிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, மருத்துவ குணம் நிறைந்த பிரண்டை காரா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் பிரண்டை எடுத்து வச்சிருக்கேன். அதை சுத்தம் செய்து எடுத்துக்கலாம். வீடியோவில் காமிச்சிருக்கிறது போலவே இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். இது போலவே எல்லா பிரண்டையும் சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் செஞ்சாச்சு. இதை தண்ணியில் கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சுத்தம் செய்த பிரண்டை, 3 வெள்ளைப்பூடு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் காரா கருவாடு தண்ணி விட்டு அலசிட்டு சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்கோம், 2 வெள்ளைப்பூண்டு, 2 டீஸ்பூன் மிளகு, 2த்தையும் இடிச்சு எடுத்து வச்சிருக்கோம், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கோம். அதில் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தை சூடு பண்ணி பாத்திரம் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் உறிஞ்சு வருது. இப்போ கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளைப்பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2த்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நடுவில் கீறி விட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெள்ளைப்பூண்டு, மிளகு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பிரண்டை சேர்த்துக்கலாம். பிரண்டை தனியாக வதக்கி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் வதக்கி சேர்த்துக்கோங்க, பச்சையாக சேர்த்துட வேண்டாம். வதக்கின பிரண்டைய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மறுபடியும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. புளி எடுத்து வச்சுருந்தால அதை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். புளி தண்ணியை வதங்கின பிரண்டையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது 2 கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா சலசலன்னு குழம்பு கொதிச்சு வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சிருக்க காரா கருவாட்டை அதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 முட்டை வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் மறுபடியும் வேக விட்டுறலாம் மூடி போட்டு. வாங்க இப்போ மறுபடியும் எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு. நல்லா குழம்பு திக்காயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். சுவையான மருத்துவ குணம் நிறைந்த பிரண்டை காரா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தோசை இட்லியும் சாப்பிடலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு முறை பிரண்டை கிடச்சா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.